இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஐட்டம் நகைகளை பற்றி தான். நகையை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுவும் 50 பைசாவில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான். இந்த 50 பைசா குட்டி ஷாம்பு பேக்கெட் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த சின்ன பவுலில் இந்த ஷாம்பை நம்ம பிரித்து அதில் ஊற்றிடலாம். வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் பழைய ப்ரஷ் வச்சு நல்லா கலக்கி விட்டுடுங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நகைகளில், அதாவது கம்மல், செயின், மோதிரம் இந்த மாதிரி உள்ள ஐட்டமில் அதிகமாக எண்ணெய் படும். ஸோ அதனால் கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணியை ஊற்றிக்கிட்டால் சீக்கிரம் அது க்ளீன் ஆகிடும். அப்புறம் மெயினாக நீங்கள் இந்த மாதிரி குட்டி நகையெல்லாம் க்ளீன் பண்ணும்போது வாஷ் பேஷன்லேயோ அல்லது சிங்க்லேயோ டைரெக்டாக நீங்கள் க்ளீன் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஹோல் வழியாக ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன பவுலில் வச்சு தனியாக அந்த ஒரு ட்ரேயில் வச்சு பண்ணுங்கள். இப்போ இதை முதல்ல நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. ரொம்ப தேய்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி விடுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுற சின்ன நகையாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வெளியில் போட்டு போகிற நெக்லஸ், ஆரம், இந்த மாதிரி பெரிய பெரிய நகையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஷாம்பில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அல்லது மைல்டான சோப்பு, அதை விட்டுட்டு வேறு எதுலேயும் நீங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணாதீங்க. நகையோட தரம் அதில் போயிடும். அதுமாதிரி வெளியில் கடையில் கொடுத்தும் பாலிஷ் பண்ணி அது வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டிலையே நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைங்க. இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தாலே அது நல்ல பளபளன்னு தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு டூத் ப்ரஷ்ஷில் வச்சு நம்ம தேய்க்கும் போது தான் மைன்யூட்டாக அது க்ளீன் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம டூத் ப்ரஷ்ஷில் ஒரு ப்ரஷ்ஷு இதுக்குன்னே வச்சுங்க. இந்த மாதிரி மோதிரம் இடுக்கில் எல்லாத்துலேயுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் மீதி இருக்கிற தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் நல்லா அலசிடுங்க. இப்போ அலசிட்டு இப்போ எடுத்து பார்த்திங்கனாலே நம்ம நகை நல்ல பளபளன்னு தான் இருக்கும். ஸோ இதை இந்த சோப் தண்ணி போகிறதுக்கும் நேரடியாக நம்ம சிங்கில் ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் அந்த நகையெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியில் அலசி எடுத்துருங்க. சோப்பு தண்ணியில் நுரை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே எடுங்க. அதாவது எத்தனை நகை போட்டிருக்கோம், எதுவும் மிஸ் ஆகிருக்கா, கம்மலில் உள்ள திருகாணி ஏதாவது கலண்டு இருக்கா அப்படின்றத கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சோப் தண்ணியை வெளியில் ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக அந்த மோதிரத்தோட இடுக்கல, ஏன்னா அது ரொம்ப சின்ன ஐட்டம்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டோம்னா ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா நமக்கு தெரியும், அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா. இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. திருகாணியை செட்டோட சேர்த்து வச்சுருங்க. கம்மல், மோதிரம், செயின் எல்லாமே பாருங்கள் பளபளன்னு இருக்குது. இதே மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு நாள் ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஈரம் போக ஒரு காட்டன் துணியில் இந்த நகையெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் அப்படியே ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா, ஈரம் போக நல்லா ஒத்தி எடுத்துருங்க. இப்போது எல்லா நகையுமே பாருங்கள் புதுசு மாதிரி பளபளன்னு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு டிப்ஸில் சந்திப்போம். நன்றி.